இஸ்ரேல் மீது ஈரான் ஏராளமான ஏவுகணைகளை ஏவியதாக இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானிய ஏவுகணைகளை தொடர்ந்து இடைமறித்து வருவதாகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் இஸ்ரேல் வான்படை தெரிவித்துள்ளது. டெல் அவில் நகரில் உயரமான கட்டிடங்களுக்கு மேல் கரும்புகை எழும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த காட்சிகள் மக்களினிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரான் நாட்டின் ராணுவ தளங்கள் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் எதிர்வரும் தாக்குதல்கள் இன்னும் மோசமானதாக இருக்கும் என்றும், எனவே விரைவாக ஒப்பந்தத்தை எட்டுமாறு ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடகமான ட்ரூத் பக்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், ஓர் ஒப்பந்தம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஈரானுக்கு மீண்டும் மீண்டும் வழங்கினேன். அவர்களிடம் நான் அதை செய்யுங்கள் என்று வலுவான வார்த்தைகளில் சொன்னேன். எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும், எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் என்று நான் கூறினேன். அமெரிக்கா இதுவரை உலகின் சிறந்த மற்றும் மிகவும் ஆபத்தான ராணுவ உபகரணங்களை தயாரிக்கிறது. இவை இஸ்ரேலிடம் நிறைய உள்ளன, இன்னும் வரவிருக்கிறது. அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பது இஸ்ரேலுக்கு தெரியும். சில ஈரானிய கடும் போக்காளர்கள் துணிச்சலுடன் பேசினார்கள், ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. தற்போது அவர்கள் அனைவரும் இறந்துவிட்டார்கள். நிலைமை இன்னும் மோசமாகிவிடும். ஏற்கனவே ஈரான் மிகப்பெரிய மரணங்களையும் அழிவுகளையும் சந்தித்துள்ளது. ஆனால் அடுத்த திட்டமிட்ட தாக்குதல்கள் இன்னும் கொடூரமானதாக இருக்கும். ஈரானிய பேரரசு என்று அழைக்கப்பட்டதை காப்பாற்ற ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். அது நடந்தால் இனி மரணம் இருக்காது, அழிவு இருக்காது. அதை செய்யுங்கள். காலம் கடந்துவிடும் முன்பு அதை செய்யுங்கள். இதற்கிடையில் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியை ஈரான் ஆரம்பித்துள்ளது. இஸ்ரேல் மீது 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஈரான் ஏவியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டு வருகிறது.